இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வல்லவர், எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர் நம்மோடு இருக்கிறார். இந்த தபசு காலத்திலே கல்வாரியில் இயேசு நமக்காக என்னென்னலாம் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க என்பதை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்டால் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். நம்மை ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி வைத்தார். சாபங்கள் என்பது பலவிதமான சாபங்களை மனிதன் இந்த உலகத்தில் சுமந்து கொண்டிருக்கிறான். கடவுள் எதுக்குங்க மனுஷனை படைச்சார் தெரியுமா? தொடக்க நூல் 1:28 வாசிக்கிறோம். கடவுள் மனிதனை ஆசீர்வதித்தார். தான் படைத்த மனுஷனை அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனது ஆசீர்வாதத்தை சுமந்து சொல்கிற மனிதன் என்னானா, அந்த ஆசீர்வாதம் அவனை பழுக பெருகியது. அவன் எப்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, 2 நாள் ஆகுது, 4 16 ஆகுது, 16 256 ஆகுது, அப்படியே மல்டிப்ளை ஆகிக்கிட்டு இருக்குது. தேவனது ஆசீர்வாதம் யாரிடத்தில் இருக்குதோ அவங்க பழுகி பெருகுவாங்க. 3வது என்ன, இந்த இடம் முழுவதையும் அவர்கள் நிரப்பினார்கள். தேவ வல்லமை அவர்களை நிரப்பிய போது அவர்களுக்கு முன்னால் எதுவும் நிற்க முடியலை. எல்லாத்தையும் தங்களது அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. தேவ வல்லமையோடு, தேவ பிரசன்னத்தோடு போகும்போது, வெளிச்சத்தோடு அவங்க நடந்தபோது இருள் அவங்கள விட்டு ஓடியது. அதனால தான் முதல் யோவான் 5:4 எழுதப்பட்டிருக்கிறது: தேவனிடமிருந்து வருவதெல்லாம், தேவனிடமிருந்து பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்களும் நானும் யாருங்க? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவரது வல்லமையை தாங்கி இருக்கும் பாத்திரங்கள்னு 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுது. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண குரு இருக்கிறார். அவங்க சபையில் சின்ன குரு தான், ஆனால் இரவும் பகலும் ஜெயிப்பார். தன்னில் இருக்கும் தேவனது மகிமையோடு அவர் வெளியே வந்தார், நம்ம முகம் அப்படியே பிரகாசமாக இருக்கும். அவர் ஜெபிக்கும் போதே என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுப்பார். தேவ வல்லமையை, ஆசீர்வதிக்கும் தகப்பனை நம்மில் காண கற்றுக்கொள்பவர்கள் பாக்கியவான்கள். அதனால தான் நாம் வாசிக்கிறோம், கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க என்ன ஆனாங்க? பழுகுனாங்க, பெருகுனாங்க, இந்த பூமியை நிரப்புனாங்க, எல்லாத்தையும் தங்களுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. நம் தேவனை ஆசீர்வதிக்கும் தேவனுங்க. நாம் லூக்காஸ் 24 வாசிக்கிறோம். கடைசியாக இயேசு இந்த உலகத்தில் செய்த காரியம் என்ன? தன் சீடர்களை அவர் கலிலேயாவுக்கு கூட்டு போகிறார், பெத்தானியாவுக்கு. அங்கே போய் தன் கரங்களை நீட்டினார். அவருடைய கண்கள் அந்த மக்கள் மீது இருந்தது. அவருடைய கரங்கள் தனது சீசர்கள் மேல், இந்த உலகத்தின் மேல் இருந்தது. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தார்ல, உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனது வேதனையும் துன்பங்களையும் துயரங்களையும் தன் கண்களால் கண்டார். அவர்களோடு அவர் இதயம் இருந்தது. அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அப்படியே ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும்போது ஒரு மேகம், வானகத்திலிருந்து வந்த மேகம் அவரை அப்படியே மேலே கொண்டு போயிருக்கு. ஆனால் அவருடைய கண்களோ, அவருடைய கரங்களோ இந்த பூமியின் மீதே இருக்குது. உங்கள் மேலேயும் என் மேலேயும் அவருடைய கரங்களும், ஆசீர்வதிக்கும் கரங்களும், நம் கண்ணீரை துடைக்க பார்த்து கொண்டிருக்கும் கண்களும் நம்ம மேலே இருக்குது. இதுதாங்க சத்தியம். நாம் தனியாக இல்லை, எங்கே போனாலும் என்ன செய்தாலும் தேவனது ஆசீர்வதிக்கும் கரங்கள் நம் மேல் உண்டு. அதனால தான் லூக்கு 4:18 ஏசப்பா என்ன சொன்னாங்க? இதோ ஆண்டவரது ஆவி என் மேலே, அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. புலம்பலுக்கு பதிலாக
ஆனந்த தைலமும் ஆண்டவர் என் மேலே பொழிஞ்சிருக்கிறார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தேவன் நம் எல்லோரையும் அழைக்கிறாரு. எதுக்கு அழைக்கிறாரு? அவரது பிரசன்னத்தோடு வாழ, அவரது பிரசன்னத்தோடு, அவரது வெளிச்சத்தோடு இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சிகளாக வாழ. நம்ம எல்லோரையும் ஆசீர்வாதமாக தாங்க படைச்சிருக்காரு, சாபமாக அல்ல. அது மட்டும் இல்லை, தன் படைச்சவங்க எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் ஆசீர்வாதமாக உலகத்தில் இருக்கணும்னு ரெண்டாவது அவர் விரும்பினார். முதலாவது நம்மை ஆசீர்வதித்து நம்மை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இரண்டாவது, அவரது ஆசீர்வாத பாத்திரமான நாம் எங்கே போனாலும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆசீர்வாதத்தை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆள் சொன்னார், இந்த ஆள் இவ்வளோ கஷ்டப்பட்டுறாங்க, ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கு விதையை கொடுத்தா விதைச்சு அறுக்கிறதுக்கு பதிலாக அந்த விதையே சாப்பிட்றாங்கோ அப்படின்னு ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஸ்கூல் வச்சு நடத்துகிறவருடைய பிள்ளைகளை பற்றி சொன்னாங்க. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி 7 ஸ்கூல்ஸ் கட்டினார். அவருடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சார். ஆனால் அந்த பிள்ளைகள்லாம், அப்பா நம்மளை இவ்வளோ படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கிறாரா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கணும் என்ற நிலையை மறந்து அந்த ஸ்கூலில் உட்காந்து ஸ்கூல்லையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஒரு பெரியவர் சொல்கிறாரு, இந்த பெரியவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலை கட்டி வச்சிருக்கிறாரு, இவருடைய பிள்ளைய இவருக்கு கொடுத்த, இந்த பெரியவருக்கு கொடுத்த தேவனது ஆசீர்வாதத்தை உணர்ந்து நம்ம அப்பாவை இவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரே, அப்போ நம்ம எவ்வளவு ஆசீர்வதிச்சப்பட்டு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லாமல் இருக்கிறத சுரண்டி சுரண்டி சாப்பிட்டு ஒன்றுமில்லாமல் போய்கிட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் ஒரு வேளை இறந்துட்டார்னா அது என்ன ஆகும் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தார். ஆம் அன்பு மக்களே, நம்மை தேவன் ஆசீர்வதித்திருப்பது எதற்காக? நாம் இந்த உலகத்திலே, பாவ உலகத்திலே, உலகத்துக்கு நாம் ஆசீர்வாதமாக மாறணும். அதனால தான் மத்தேயு 5:14 சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்தை பிரகாசம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் உலகத்து மக்களுக்கு பாதை காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் எங்கே போனாலும் எல்லாரும் பிரகாசம் அடைவார்கள். தேவனது வெளிச்சத்தை தாங்கி இருக்கும் நீ எங்கு போனாலும் பிறருக்கு பாதை காண்பிப்பவர்களாயிருப்பாய். நீ எங்கே போனாலும் இருள் அந்த இடத்த விட்டே ஓடி போகும். பாருங்க, அதனால தான் தொடக்க நூல் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ரஹாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாறுவாய். நாம் சபிக்கப்பட்ட மக்கள் அல்ல, தேவனது ஆசீர்வாதத்தை சுமந்து வரும் மக்கள். பாருங்க, தொடக்க நூல் 26வது அதிகாரத்தில் ஈசாக்கு என்ற தெய்வ மனுஷன் எங்கே போகிறாரு? பாழடைஞ்ச அபிமெலக்கு என்ற ராஜா கிட்ட போகிறார். ராஜா கிட்ட சொத்து இருக்கு, நிலம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை, மழை இல்லை. தேவனை பெறாதவங்களுடைய வாழ்க்கையில் அடி மேல அடி. இன்னைக்கு தேவனது பிள்ளைகள் சொல்கிறவங்களுடைய வாழ்க்கையிலையும் அடி மேல அடி விழுந்துக்கிட்டுறதுக்கு காரணம் என்ன? தரித்திரத்தில் அவங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? தங்களில் இருக்கும் தேவன் ஆசீர்வாதத்தின் தகப்பன் நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் எங்கு சென்றாலும் ஆசீர்வாத பாத்திரங்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை அறியாதனால தாங்க. ஆம், ஈசாக்கு பாருங்க, பாழடைஞ்சு போன அந்த பூமிக்கு போறாரு, காஞ்சு போன பூமிக்கு போறாரு. தேவனது நாமத்தினால அவர் கிணற தோண்டுனா அந்த பாழடைஞ்ச இடத்துல, தரித்திரங்கள் நிறைந்த இடத்துல சூரியனுடைய வெளிச்சம் பயங்கரமாக அடிக்குது. அப்படிப்பட்ட இடத்துல கிணறு நிறைய தண்ணி வருது. பஞ்ச காலத்தில் அவருக்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். மகனே மகளே, சூழ்நிலை எப்படி இருக்குது என்பது அல்ல,
சூழ்நிலை என்ன ஆனாலும் உன்னில் இருப்பவர் யார்? உன்னில் இருப்பவர் உன்னதர், வல்லவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்க நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது அவருக்கு சொந்தமான பரலோகம் நம்மளோட இருக்கும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்மோடு இருக்கும். பரலோகத்தின் மகிமை நம்மோடு இருக்கும். நாம் தனிமையாக விட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லட்டு சாப்பிடும்போது லட்டுடைய சுவை நாவில் இருக்குமா இல்லையா? ஆம். பரலோக ராஜாவை நாம் சுமந்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்காம என்னப்பா ஆகும்? பார்க்குறோம், ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு கிணறு தோண்டின உடனே தண்ணி நிறையா வருது. அப்போ அந்த அபிமெலக்கு என்ன சொல்கிறான்? இது என்னுடைய கிணறு. ஆண்டவர் ஈசாக்கிட்ட சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார்? தம்பி கொடுப்பா, தேவனது பிள்ளைகள் தாப்பா இந்த அந்நிய மக்களை ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காகத்தான் உன்னை நான் அங்கே வச்சிருக்கேன். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக, எல்லாரையும் வாழ வைக்கும் பிள்ளைகளாக வாழ தேவன் நம்மை ஆசீர்வதித்து படைத்திருக்கிறார். நாம் அவரது தகப்பனின் பிள்ளைகள், ஆசீர்வாத தகப்பனின் பிள்ளைகள். மறுபடியும் ஈசாக்கு போய் இன்னொரு இடத்துல, இன்னும் அதை விட காஞ்சு போன பூமியில் போய் தோன்றாரு. அங்கே இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? இல்லை, இந்த கிணறு எங்கதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கேயும் ஈசாக்கு தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொன்னது மாதிரி தேவ பிரசன்னத்தோடு போகும்போது அங்கேயும் தண்ணி. சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷங்களை மட்டும் ஆசீர்வதிக்கவா ஈசாக்கு நான் உன்னை படைச்சிருக்கேன், ஆடு மாடுகளையும் கூட இயற்கையும் கூட ஆசீர்வதிக்கத்தான் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வாத பாத்திரமாக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அது கொடுத்துருப்பா, பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கட்டும். தேவ பிள்ளைகள் தான், தேவனது ஆசீர்வாதத்தை சுமந்து செல்லும் பிள்ளைகள் தான் தேவனை அறியாத காய்ந்து போன பூமிக்கு ஆசீர்வாதமாக மாறுவாங்க. இப்போது முள்ளும் கல்லும் நிறைந்த இடத்துல ஈசாக்கு கிணறை தோண்டினார். நிறைய தண்ணீர் கிடைத்தது. தொடக்க நூல் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன, அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு தேவன் மீது பார்க்கும்போது எந்த நேரத்தில் எந்த விதையை போடணும், எந்த விதையை போட்டால் நிறைய கனி கொடுக்கும், தேவன் அவனுக்கு ஈசாக்குக்கு தெரியப்படுத்தினார். அதனால் ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்தில் விதை போட்டு 100 மடங்கு அவர் பெற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். அதனால தான் நெகேமியா 8:10 சொல்லுவார், ஒரு சாதாரணமான கூலி வேலை பண்ணுற ஆள் மூலமாக எருசலேம் நகரை சுற்றி இருக்கிற எத்தனையோ மைல்கள் உள்ள அந்த பட்டணத்தை சுற்றி சுவரை எழுப்ப தேவன் கிருபை செய்தார். நீங்கள் யாருங்கிறது இல்லைங்க முக்கியம், உங்களில் இருப்பவர் யாரு? உங்களில் இருப்பவர் உலகத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களில் இருப்பவர் வானகத்தின் எல்லா மகிமையும் கொடுக்க விரும்புகிறாரு. நீங்கள் அதுக்கு சித்தமாக இருக்கிறீங்களா? உங்களது வறுமையும் உங்களது பிரச்சனைகளையும் உங்களது சோதனைகளையும் தலைமையில போட்டுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு அழுகிறதுக்காக ஆண்டவர் உங்களை படைக்கலை. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை நினச்சி அவர் ரொம்ப வருந்துவார். அழிஞ்சு போகிற உலகத்துக்கு வெளிச்சமா, மகிமையா, அபிஷேகமா எழுந்து நிற்கும் உன்னதமான பாத்திரமாக, ஜொலிக்கும் பாத்திரமாக வாழ உங்களையும் என்னையும் படைச்சிருக்கிறார். அவர் அழைக்கிறார். ஆம், ஈசாக்கு அவ்வாறு இருந்தான், நெகேமியா அவ்வாறு இருந்தான். கூலி வேலை பண்ணாலும் தான் யார் என்று பார்க்கல. நான் தேவனில் யார், தேவனது வல்லமை என்னில் உண்டு. நாம் எண்ணிக்கையில் வாசிக்கிறோம். 13வது அதிகாரத்தில் தேவன் மோசேயின் மூலமாக என்ன சொல்கிறாரு? இந்த நாட்டை, கானான் நாட்டை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த நாட்டை பார்த்துட்டு வந்தவங்களில் 12 பேரை அனுப்பியிருக்கிறாங்க. அதில் 10 பேர் வந்து என்ன சொல்கிறாங்க? ஐயையோ, இந்த தேசம் எப்படிங்க இருக்குது? இந்த தேசத்தில் நாங்கள் அரக்கர்களை பார்த்தோம், அவங்களுக்கு முன்னால் நம்மெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி அப்படியே அழிஞ்சு போயிடுவோம். ஆனால் தன்னில் இருக்கும் தேவனை கண்ட காலேப் என்ன சொன்னார்? எண்ணிக்கை 13வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம், ஏனெனில் நாம்
அதை எளிதில் வென்றுவிட முடியும். ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆள்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றார்கள். எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளியைப் போல் இருந்தோம் என்று 33வது வசனத்தில் சொல்கிறாங்க. 2 கொரிந்தியர் 5:7 சின்னப்பர் என்ன சொல்றாரு? நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்மில் வாழ்கின்ற தேவனது நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம். என்னில் வாழ்பவர் யார்? நான் எப்படி வாழ்கிறேன்? எதற்காக வாழ்கிறேன்? கலாத்தியர் 2:20 என்னை அன்பு செய்து எனக்காக இரத்தம் சிந்தி என்னோடு வாசம் செய்யும் தேவனோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆம், காலேப்பும் அவங்க 2 பேரும் என்ன பார்த்தாங்க? தேவனை கண்டார்கள். நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். காலேப்பும் யோசுவா என்ன சொன்னாங்க? ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருயா. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும் போது யார் எதிர்த்து நிற்க முடியும்? 2வது, வல்லவர், அனைத்தையும் படைத்து நடத்துபவர் நம்மோடு இருக்கிறார். தேவனது வாக்குத்தத்தம் நம்மோடு, தேவனே நம்மோடு. தேவன் நம்மோடு இருக்கும்போது பரலோக சக்திகள், பரிசுத்த சக்திகள் நமக்காக போரிட ரெடியாக இருக்கிறது. பரலோக தேவனை நாம் சுமந்து போகும்போது அவருடைய சேனையும் நம்மளோட சேர்ந்து வரும். 4வது, நம்முடைய ரோதிக்கு நாம் ஒரு இடம் கொடுக்கூடாது. அவன் நம்முடைய எண்ணத்தோட போரிடுவான். நீ எதை பண்ண போற, நீ எலும்பும் தோளுமா இருக்குன்னு சொல்லுவான். விரோதிக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வெற்றி பெறும் தேவன் நம்மில் இருப்பவர் உலகத்தில் இருக்க எல்லா சக்தியும் விட உன்னதமானவர். அவர் நம்மோடு இருக்கிறார். யுத்தம் அவருக்கு சொந்தம். தொடக்க நூல் பேசின அதே தேவன் விடுதலை பயணம் 14:14 என்ன சொன்னாரு? உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம், ஏனென்றால் வெற்றியை கொடுப்பவர் உங்களோடு. தொடக்க நூல்ல யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அடிமேல அடி விழுகுது. உலகம் அடி மேலே அடி கொடுக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதுக்கு மேலே அவங்கள வழி நடத்திட்டு போயிடுவார். அதனால தான் ரோமையர் 5:20 எழுதிருக்கு, என்ன எங்கே பாவம் பெருகுதோ அங்கே தேவனது அருள் அதை விட டபுளாக ட்ரிபிளாக பெருகுது. பிரச்சனையை வரட்டுங்க, என்ன பண்ணும்? கலங்காதீங்க. பிரச்சனைகளையும் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? உங்களுடைய எண்ணங்கள் சத்தியத்தின் மேலே சார்ந்திருக்குதா என்பதை பார்க்கணும். ஆம், மனிதன் பாவத்தில் வீழ்ந்த போது சாபங்களை சம்பாதிக்கிறான். என்ன சாபம்? பெற்றோரின் கண்ணீர் இருக்கும்போது அவர்களை சரியாக சாப்பாடு கொடுக்காம அவர்களை வாய்க்கு வந்தபடி திட்டின போது அது சாபமாகிறது. நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம், குருக்கள் தேவனுக்கு தூபம் போட்டுவதை ஒரு ராஜா என்ன பண்ணானா, நிப்பாட்டி நாத போடுவேன் அப்படின்னு குருக்களை அவமதித்த போது அவனது கை அப்படியே தொழுநோயினால் அது நிரப்பப்பட்டது என்று வாசிக்கிறோம். தெய்வ மனுஷர்களுக்கு விரோதமாக பேசும்போது சாபங்கள் வருது. வயிற்றில் தேவன் கொடுத்த பிள்ளைகளை கொன்று போடும்போது, அபோஷன் பண்ணும்போது அது சாபமாக மாறுது. தெய்வன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரத்தை பாவத்துக்கு விற்று போடும்போது, ஒரு மனுஷன் தன் மனைவியை தன் கணவனை விட்டுட்டு தன் சரீரத்தை வேறொருக்கு பாவத்துக்கு கொடுக்கும்போது அது சாபமாக மாறுது. பலவிதமான சாபங்கள். வல்லமையான உண்மையான தேவனை விட்டு வேற அங்க இங்கும் கோயிலுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது சாபமாக மாறுது. ஆனா இந்த சாபத்துக்கு குறி என்ன? முள்ளு. தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எப்போது மனுஷன் பாவத்தில் விழுந்தானோ அப்போது அந்த பூமி சபிக்கப்பட்டது. பூமியிலிருந்து முள் வந்தது. மகனே மகளே, சாபத்துக்கு குறி முள். ஒரு பெண் ஒரு ஆணும் கண்ணீரோடு வந்து கதறினாங்க, எங்களுக்கு பிள்ளையே இல்லைன்னு. காரணம் என்ன? கல்யாணத்துக்கு முன்னால் இஷ்டப்படி தெரிஞ்சு 3 பிள்ளைகளை வயிற்றிலே இருந்த பிள்ளைகளை அபோஷன் மூலமாக கொன்று போட்டாங்க. பிறகு 14 வருஷமாக பிள்ளை இல்லை. நான் சொன்னேன், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும்
இயேசு முள்முடியாக தன் தலைமேல சுமந்து கொண்டார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சிந்தின இரத்தத்தால் நம் பாவங்களை மன்னிக்கிறார். அவர் பெற்ற காயங்களால் நம்முடைய காயங்களை குணமாக்குகிறார். அவர் சுமந்து கொண்ட அந்த முள்முடியால் நம்முடைய எல்லா சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த கப்பல்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் போய் கல்வாரிநாதரிடம் அழுது கதறுங்கள். ஆண்டவரே, தெரிஞ்சும் தெரியாமல் கல்யாணத்துக்கு முன்னால் எங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து 3 குழந்தைகளை நாங்கள் கொண்டு போட்டுட்டோம் வயிற்றுலையே. இப்போ 14 வருஷம் ஆச்சு பிள்ளையில. ஆண்டவரே, உமது கிருபையினால், உமது கல்வாரியில் நீர் சுமந்து கொண்ட அந்த சிலுவை பாடுகள்னால, நீர் தலைமையில் இருந்த முள்ளினால் என்னுடைய சாபங்களை அகற்றும் ஆண்டவரை என்று ஜெபித்த போது கிருபையின் தகப்பன் அவர்கள் சாபத்தை எடுத்து போட்டார். இன்று அழகான 2 குழந்தைகளுக்கு பெற்றோராய் அவங்க இருக்காங்க. மகனே, மகளே, நீங்கள் சாபத்தோடு அழிகிறதுக்கு தேவன் உங்களை அழைக்கலை. சாபம் பிறர் மூலமாக வரலாம். உங்களை சாப்பாடு கொடுக்கலையா பெற்றோர், அவங்க மூலமாக அவங்க உங்களை திட்டி சாபத்தை கொடுக்கலாம். அல்லது சாபம் உங்கள் மூலமாக வரலாம். நீங்களே பாவத்தை செய்யக்கூடாத செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் சாபத்தை சம்பாதிச்சுக்கலாம். 3வது, சாபம் சாத்தானிடமிருந்து வரலாம். சாத்தானின் காரியங்களில் பங்கு கொள்ளும் போது என்ன ஆனாலும் சாபம் எங்கேருந்து வரட்டுங்க, உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர் உங்களோடு இருக்கார். உங்களுக்காகத்தான் அவர் சிலுவையை சுமந்தார், முள்முடியை தாங்கினார். முழங்கால் இருந்து ஜெபியுங்கள். உங்களுடைய சாபங்கள் எதுவானாலும் அவைகளை உங்களிடமிருந்து எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற தேவன் உங்களை அழைக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசு ராஜா. எங்களது வாழ்வில் இருக்கிற எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுபவரே, நல்லவரே, வல்லவரே, எங்களுக்கு போதுமானவரே, உலகத்திற்கு வெளிச்சமாக, உலகிற்கு ஆசீர்வாதமாயிருக்க உமது சாட்சிகளாய் எங்களை தேர்ந்து கொண்டீரே. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. எல்லாம் வல்ல இறைவன்
பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஆவியின் அனலில் என்ற கடவுளது வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆவியிலும் அபிஷேகத்திலும் சுகத்திலும் பரலோக மகிமையிலும் உலக செல்வங்களிலும் ஆசீர்வதிக்கப்படுறீங்க என்று நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா என்னோடலேருந்து பேசுபவர் நல்லவர், உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் நான் உங்களிடமிருந்து ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறேன். அது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கடவுளது வார்த்தையை போதிக்க ஒரு ப்ரோக்ராம் தயாரிக்கிறதுக்கு மாதா டிவிக்கு சேர்த்து கொடுக்கறதுக்கு ரூபாய் 5000 செலவாகிறது. அதனால் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து கடவுள் வார்த்தையை பரப்ப முடியும். அவருடைய வார்த்தையை பரப்புகிற பாதங்கள் உன்னதமானவைன்னு ஆண்டவர் சொன்னார். நான் அந்த தமிழில் சொல்லலாமா? ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் தெலுங்குலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக நான் ஜெபிச்ச போது ஆண்டவர் சொன்னது 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனம், கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியிலே பங்கு கொள்ளச் செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறியச் செய்கிறார். இவ்வறிவு நறுமணம் போல் எங்கும் பரவுகிறது. அதை செய்யும் தேவனுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்களும் உங்களோடு சேர்ந்து செய்யுங்க. ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ண ரூபாய் 5000 மட்டும்தான். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அனுப்பி வச்சிங்கன்னா கண்டிப்பாக யார் மூலமாக இந்த கடவுளது வார்த்தை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உங்கள் ஃபோட்டோவை திரையில் வச்சு உங்களுக்காக ஜெபிப்போம். அதனால் எங்களோடு சேர்ந்து கடவுள் வார்த்தையை பரப்புங்க. ஏன்னா என்னால் தொடர்ந்து இதை செய்ய முடியாது. ஏன்னா என்னோடு 6 குருக்கள் இருக்காங்க, 35 குருமானவர்களை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னிடம் 32 HIV எய்ட்ஸ் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களையும் நான் போஷிக்கணும். அதோட 13 வயதானவங்க இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னோடு சேர்ந்து செய்வதை பரலோக ராஜா பார்ப்பார், கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 10:41 என்ன சொன்னார்? என் தாசன் என்று சொல்லி அவனோடு நீங்கள் நின்றீங்கன்னா என் தாசனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்தேனோ அது உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால் ஒரு ப்ரோக்ராமோ அல்லது உங்களால் முடிந்த காணிக்கைகளை நீங்கள் இந்த திரையில் வர்ற அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க. தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அவரது நாமம் நம் மூலமாக எல்லா மக்களிடத்திலும் பரவட்டும். இயேசு ராஜா வாழ்க, மரியே வாழ்க. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியிலிருந்தும் அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிச்சு உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். எங்களது விலாசத்தை நான் சொல்லுகிறேன். தந்தை கிறிஸ்துராஜ், தூய பவுல் குருமடம், தூய ஆவியானவர் சபை, அருள் தென்றல், நாகமலை புதுக்கோட்டை, தேனி மெயின் ரோடு, மதுரை 19. எங்களது ஃபோன் நம்பர் 9487834090. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.